அன்பு ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்ன என் எபினேசரே, உன்னுடைய பாதத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் பரிசுத்த தேவ ஆவியானவரே இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் பிழைத்திருக்கத்தக்கதாக அனுக்கிரகம் முடியும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தைக்கு விரோதமாய் கிரிகை செய்கிற போராடுகிற எல்லா வித அந்தகார வல்லங்களை இயேசுவின் நாமத்தை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சத்துருவான் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக சர்ப்பங்களுடைய தேவதூத சேனைகள் பாளைய முறங்கி பாதுகாத்து வழிநடத்த முடியாது. நல்ல மலை இயேசு கிறிஸ்து நின்று நல்ல நாமத்தை செவருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லடியா கேட்ட நல்லவர். கலாத்தியர் 5வது அதிகாரம் 11 இருந்து எடுத்தால் வாசிங்க. கலாத்தியர் 5:11 இருக்கு. கலாத்தியர் 5 ஓகே ஆவாசி ஓகே ஓகே ஆவாசி. உங்களை கலக்கிறவர்கள் அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேறுமா? அல்லது நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பிரியமான தேவஜனமே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையினாலே. அல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன தேவன் நானும் நீங்களும் அன்பாய் இருக்கணும், குடும்பமாக அன்பாய் இருக்கணும், திருச்சபை அன்பாய் இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவ ஜனமே, 15வது வசனத்தில் வாசிமா. எச்சரிக்கையாருங்கள். நீங்கள் ஒருவரையொருவர் கண்டித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதவர்களுக்கு என்னவா? எச்சரிக்கையாருங்கள், ஜாக்கிரதையாருங்கள். அல்லையா, அவ சபையன் அடிக்கடி சொல்றது குடும்பம். அப்ப நாங்கள் என்னவா நாங்க சொல்லுங்க, நீங்கள் ஒருவரை கடிந்து பட்சித்தீர்களானா எப்படி நடக்கும்? அழிந்து போயிடுவோம். நாங்கள் அன்பாக இருக்க தேவன் விரும்புகிறார். என் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நானும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? அன்பாக இருப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பின்னர் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவர்களை செய்யாதபடி தீமைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுங்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியேற்றமாக இருக்கின்றன. அவியாதன, வேச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க விரோதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லையா, அப்ப கர்த்தருடைய திருச்சபையில எங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. அல்லையா, ஆமென். இருக்கிறீங்களா? அல்லையா, அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில ஒருவர் மேல ஒருவர்களுக்கு கசப்பு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு உலகத்தில் தான் அந்த காரியங்கள், ஆனால் சபைக்கு ஒரு நாளும் அது இருக்கக்கூடாது. நாங்கள் ஒருவனுக்கு தடைக்கல்ல போடக்கூடாது. அல்லையா, உற்சாகப்படுத்தணும், அவளை நேசிக்கணும், அவளை நாங்கள் அன்பாக இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, வாசமா தொடர்ந்து அப்ப என்ன ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அப்ப உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வேளையில எங்களுக்குள்ள இந்த ஆவியின் வரங்கள் செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாங்கள் செயல்படுத்தணும். அல்லது
பரிசுத்த ஆவியை பெற்ற நான் நீங்களும் ஜெனவா இந்த ஆவியின் கனியினாலே நிரப்பப்படவர்களாக இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீடிய பொறுமை இருக்கணும். நீடிய பொறுமை இல்லாததான் எங்களுக்கு என்ன வருது? அவசர புத்தி காரணமாக நாங்கள் காரியங்களை சேதப்படுத்தி விட்டு விடுகிறோம். பிரியமான தேவ ஜனமே, அல்லையா, நீடிய பொறுமை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அத்தியாவசியமாக இருக்கிறது. இல்லையா? நீடிய பொறுமை இல்லாதால்தான் தேசங்கள் என்ன நடக்குது? யுத்தம். ஒருத்தர் ஒரு காரியத்துக்கு இணங்காதால யுத்தம். இல்லையா? இணங்கி போனால் சமாதானம். இன்னைக்கு சில யுத்தம் நடந்து கொண்டிருக்க அவங்க சொல்றாங்க என்னன்னா, நம்ம பேச்சுவார்த்தைக்கு வந்த நீ வர இல்லை, இனி பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை, அடிச்சு முடிப்பேன். யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன நீடிய பொறுமை அது பெண்களுடைய வாழ்க்கையில முக்கியம். அப்பா எத்தனையோ காரியங்களை நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக தான் இருக்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் உண்டு. ஆனா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்ப காரியத்திலும் சரி, சபை காரியத்திலும் சரி, நம்முடைய வேலைத்தளத்திலும் சரி பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் என்னுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தணும். என்னுடைய பொறுமையை நாங்கள் வெளிப்படுத்தணும். இன்னைக்கு பொறுமை இல்லாத காரியத்தால் தான் அடிக்கடி சொல்றது, குடும்பத்தில் நிலைச்சிருக்கலாம் கிடக்கு, சபையில நிலைச்சிருக்கலாம் இருக்கு, வேலைத்தளத்தில் நிலைச்சிருக்கலாம் கிடக்கு. சில பேர் பார்த்தா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வேலை மாறுறாங்க. தெரியுமா? பொறுமை இல்லை, அவசர புத்தி. ரேம்ப் எடுத்தா அங்க எடுத்தா 5 நிமிஷம் நிக்கிறோம் பண்ணிட்டு நடக்கணும். நடந்தா உடம்பு வந்து எல்லாம் சேர்த்து சில பேர் சொல்லுவாங்க, என்ன தன் புத்தியும் இல்லை, என்ன சுய புத்தியும் இல்லை, என்ன சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியில ஒரு கத்திரிக்காய். நானும் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஜனங்களும் தங்களை ஒத்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கதைக்கிறது, வாரம் நடக்கிறது, தெளிவும் கதைக்கிறது. சில பேர் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார், அவங்க பாட்டு எழுதி கொண்டிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒன்று எழுதி கொண்டிருப்பாங்க, எஸ்எம்எஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. நானும் படிச்சா வரதான் கத்துறது. ஒவ்வொரு முறையும் நானும் ஆரோக்கியத்தில் செய்து கொண்டுதான் அழைச்சி போட்டேன். அல்லையா? பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கமரா வழியில பார்த்து கொண்டிருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமுள்ளவர்களாக இருக்குது. அப்ப என்ன ஆவியின் கனி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு நாங்கள் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1-4 வரை வாசிங்க. அப்போஸ்தலர் 8:1-4 வரை வாசிங்க. அடுத்த வாசிங்க. அவனை கொலைசெய்ததற்கு சவுல் அமைதிருந்தார். அக்காலத்தில் எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சபையிலிருந்து புறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை அடித்து அடக்கப்பட்டு அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகளுக்குள் நுழைந்து எருசலேமின் ஸ்திரீகளை விடுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தார். சிதறி போனவர்கள் எங்கிருந்து என்னவாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் இயேசு மேல உள்ள நேசத்தால அன்பினால உபத்திரங்களை கண்டார்கள், பிரச்சனைகளை கண்டார்கள், எல்லா காரியங்களையும் கண்டு சும்மா இருந்தார்களா? இருக்கல. அவங்க வேறு சொல்றது என்னவா? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பிரியமான தேவ ஜனமே, அவங்களுக்கு கர்த்தரை நேசித்தார்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்கு, அவர் எங்கள் மேல வைத்த அன்புக்கு நாங்கள் எப்படி அவருக்கு உண்மை மன உத்தமாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அவருக்காக என்ன செய்கிறோம், என்னத்தை சாதித்தோம். ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம். இயேசு நாங்கள் பாவிகளாக இருக்கிற எங்களை தேடி இந்த பூமிக்கு வந்தவர். அல்லையா? என்னை தேடி, எங்களை தேடி, பாவத்திலும் மத்துலகத்திலும் அநியாயத்திலும் வாழ்ந்த எங்களை தேடி அவர் பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாங்க என்ன செய்கிறோம்? ஒண்ணு செய்யல. இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள் ஐரோப்பாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, இவ்வளவு தேசங்களிலிருந்து, ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுக்காக ரத்த சாட்சியாக மறைக்கிறார்களா இல்லையா? மடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்லையா? ஒரு சில பேர் பின்மாற்றமா போராட்டம் இருக்கிறாங்க. ஆனா இத்தனை பேர் நம்மளுடைய ஜீவனை அர்ப்பணித்து
சீக்கிரம் வாழ்க்கின்ற இடத்துல போய் பார்த்தேன் ஆரம்பாடியில் இந்தியாவில். உண்மையில அந்த அவருடைய வீட்டை போனோன்னா அந்த வீட்டுக்கு வளவுல கால் வைக்கவே எனக்கு அழக வந்துச்சு. அவருடைய வீட்டில் போய் நானும் சில பாத்திரமான முழங்காலையில் அழுது ஜெபிச்சோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ செல்வந்த யோசிச்சு பாருங்க. இருபது தேசத்தில் எப்படி இருந்திருக்கலாம். இயேசுவின் அன்பு இந்த மாதிரி நெருக்கி போன பிரியமான என்னுடைய இருதயத்தில் இருந்தா நேற்று ஃபோன் பண்ணேன் பாஸ்டர் நான் போறேன் மிஸ்ஸஸ் மாதிரி இன்றைக்கு வந்து கண்டிதான் நோட்டீஸ் கொடுத்தது. ஏன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தா செயல்படுத்தும். இல்லைன்னு சொன்னா நான் உண்டு, என் மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, வீடு உண்டு, வெயில் உண்டு, சாப்பாடு உண்டு இருந்துருவோம். கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்கு இருந்தா நெருக்கியாவும் பிரியமானது ஜனமே. என்னுடைய சபை பிள்ளைகளை விசாரிக்க ஏற்போம். என் சபை மீது அன்பு காட்ட ஏற்போம். என் சபைக்காக முழங்கால இருந்து ஜெபிக்க உபவாசம் பண்ண ஏதோ சனிக்கிழமை தோறும் இந்த இடத்துல சிலர் வாருங்களே இல்லையோ உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில பிரேயருக்கு வாருங்களே இல்லையோ உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லையா, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் இருக்கீங்களா? எங்களுடைய தேவ அன்பு நெருங்கி ஏவும் பிரியமானது ஜனமே. இந்த ஆதி அப்போஸ்தலர் சபையில உபத்திரம் பிரச்சனை வந்தது, எங்கும் சிதறி போனார்கள். சும்மா இருக்கீங்க அல்லையா? நாங்கள் இயேசு மண்டா ஒன்று மணி அப்படின்ட்டு மாயமாலம் பண்ணிடுவோம். ஆனால் அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்களா பிரியமானது ஜனமே. 5:18 வாசிக்க. அப்போஸ்தலர் 5:18-25 வாசிக்க. அப்போஸ்தலர்களை வந்து சிறைச்சாலையில அடைச்சு வச்சாச்சு. சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருந்த கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். சேவகர்கள் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவல்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரை காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியர் பார்த்தோம்னு சொன்னா நிறைய காரியம். அங்க அவர்கள் அப்படி இருந்து இந்த சிறைச்சாலைக்கு வெளியில போய் அவங்க ஆண்டவருடைய காரியங்களை அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சும்மா இருக்கவே இல்ல. நீங்கள் பாருங்க 27ஆம் வசனத்திலிருந்து அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். திரும்ப அப்பொழுது பிரதான ஆசிரியர் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதுன்னு நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடுவது இல்லையா? அப்படி இருந்து இதோ எருசலேமில் உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களே என்று சொன்னார். பாருங்க, இப்படியாக அந்த காரியம் நடந்தது. அப்புறம் 40ஆவது வசனத்திலிருந்து வாசிமா வாசிங்க. 40ஆவது வசனம். அவர்களை விடுதலையாக்கினார். அவர்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் வீண் போகக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எனக்காக உங்களுக்காக தன்னுடைய ஜீவன் வேறுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டாராம். அல்லேலூயா. அந்த தேவன் பிள்ளைகள் மாம்சம் ரத்தம் உடையவராக இருக்க அவரும் அவங்களை போலானார். என்னை போல உங்களை போல இந்த பூமிக்கு வந்த காரணம் என் தேவன் என் மீது பாராட்டின அன்பு. அப்பா உண்மை இல்லையா? இன்னைக்கு மனுஷனுடைய அன்பு மாய. இந்த பூமியில வாழ்ற மனுஷனுடைய அன்பு மாய. நாங்கள் அளவுக்கு அதிகமாக ஒருவரை நேசிக்கிறோம். ஆனா சிறிது காலத்துல பார்த்தா மொச பப்பிய மாதிரி கைகளை போட்டு போவார்கள். உண்மை இல்லையா? உண்மை. ஆனா தேவனுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. ஆமென். கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும்
சொல்லுங்க. கொண்டு வந்தாலும் கொண்டு வராமல் இருந்தாய் சீர்கப்பால். சொல்லுங்க, சீர்கப்பால் தெரியாதா? என்ன உங்களுக்கு தெரியாதா? எனக்கு சீர்கப்பால் சகோதரி, கொலை செய்வாள். நான் சொல்லிக்கல, நீங்க தான் சொன்னீங்க. அதற்கு முடிச்சது நீங்க தான். அதனால இதுக்கு வரைக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லையா? பிரியமானது ஜனமே, இந்த பூமியில ஒவ்வொருடைய அன்பும் நாங்கள் எல்லாரும் நாடுகள் சொல்ல நேசிக்கணும். ஆனா மாய என் இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாதப்பா. அல்லையா? அவருடைய அன்பை பெற்ற நான் நீங்களும் அல்லையா உன்னை போல பிறனையும் நேசியம் நான் சொல்லி இருக்கிறார். அந்த நேசம் இருக்கும்னு சொன்னா எப்பொழுது நாங்கள் இயேசுவின் அன்பை சொல்லிக்கொண்டே இருப்போம். சபைக்கு வெறுப்புகளை நாங்கள் நேசித்துக் கொண்டே இருப்போம். சபைக்கு வந்தவர்களை நோண்டி கொண்டு இருக்க மாட்டோம். நேற்றைய நாள் உபவாசப்படுத்த சொல்லியிருந்தேன். நோண்டி கொண்டு இருக்கிறதால வாமாத்தமா வராம போகுது. நான் ரொம்ப விடுப்பு இருக்கிறது. என்ன ஏது சுகமா இருக்கிறீங்களா பெற்றர். இது நாங்கள் போய் நோண்டுறது. நோண்டி கொண்டு இருக்க அந்த ஆத்மா அடுத்த கிழமை வராம அல்லையா? இதுல கவனமா இருக்கும். நேற்று ஒரு உதாரணமோட அதுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம சபையோட சொல்லிக் கொண்டிருந்தேன். கவனமா இருக்கணும், நிச்சயம் கவனம். அல்லையா? நாங்கள் தேவனுடைய அன்பை மட்டும் சொல்லணும். அதன் மூலமா ரட்சங்களை நடந்தனுடைய வாராங்களை நாங்கள் பிடிச்சி நோண்டக்கூடாது. என்ன ஏதுன்னு சொல்லி நோண்டக்கூடாது. இந்த காரியங்கள் நாங்கள் கவனமா இருக்கணும். பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் சொல்லணுமே ஒழிய தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. அல்லையா? அப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அங்க ஆண்டுடைய அன்பினாலே அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அழிந்து கொண்டு வந்தார்கள். அப்போது 5:40 வாசிக்க. 40:42 அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது கட்டளையிட்டார்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப அடுத்த வசனம் சொல்றது அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்ட படியினாலே சந்தோஷமாய் பாருங்க, அடித்த வேண்டி போட்டு என்ன செய்யறாங்க? சந்தோஷமாய் கடந்து சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார்களாம். அல்லையா? சந்தோஷமாய் மகிழ்ச்சியா. ஆனா நாங்கள் சபைக்கடைக்கு வாழ்ந்தாங்க. நம்ம பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். சொப்பி பேக்கால பயப்பட முடிச்சு விடுவாங்க. சொப்பி பேக் என்ன சேச்சி கூட படிப்பாங்க. அல்லையா? அல்லையா? சேச்சி கூட படிப்பு சொப்பி பேக்கால சில பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படி இல்லை. ஆனா வேதம் சொல்றது, நீங்க இந்த வேதத்தை சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். ஆனா சபைக்கு இன்றைக்கு எத்தனை பேர் வேதம் இல்லாம வந்துருக்கிறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் வேதம் இல்லாம வந்துருக்கிறீங்க? இப்போ புதுசாக ஒரு மாடல் டெலிஃபோன் நான் சொல்ல அப்படிப்பட்டாங்க வந்தா மாடிலேயே ஏற்கவே மாட்டேன். எந்த பெரிய ஊழியக்காரனால ஒரு ஊழியக்காரன் வந்தார் இலங்கையிலேருந்து வீட்டுக்கு விடக்கூடிய முன்னால் போன்லேயே வச்சு ஜெபத்தை பிரசங்கத்தை எடுத்தார். அதுக்குள்ள என்ன வந்தது நான் எடுக்கவே இல்லை, சேர்ச்சுக்கு கூப்பிடவே மாட்டேன். அப்படிப்பட்டாங்க இந்த பிரசங்கம் தேவையே இல்லை. அப்படிப்பட்டாங்க காரியங்கள் தேவையே இல்லை. வேதமே வெளிச்சம். அல்லையா? இந்த வேதம் இதை நான் இப்ப இதுல போனோட வந்து இந்த பிள்ளைங்க போனோட தான் வந்து நிற்கிறேன். அல்லையா? நான் எதை கற்றுக் கொடுக்கணும் அதை தான் நம்ம பிள்ளைங்க செய்யும். நான் இந்த இடத்துல பாசம் போனோட வந்து நின்றுன்னா நீங்க இதுல பிரசங்கம் நடத்தாங்க வந்து போனோட தான் பாதிப்பாங்க. இல்லையா? இல்ல, தேவனுடைய வார்த்தை வானமும் பூமி ஒழிந்தாலும் ஆண்டுடைய தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் ஒழித்து போவது இல்லை. அல்லையா? தீத்து புத்தகம் 3:3 அதிகாரம் 2 வாசிப்போம். தீத்து தீத்து 3 அதிகாரம் 2-3. ஒருவனையும் தூசியாமல் சண்டை பண்ணாமல் பொறுமை உள்ளவர்களால் எல்லா மனுஷனுக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படையாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் அடைகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைகளுமாயிருந்தோம். பிரியமானது ஜனமே, இது எப்ப? கிறிஸ்துக்கு முன். அல்லையா? கிறிஸ்துக்கு பின் அப்படி இருக்கக்கூடாது. அல்லையா? நாங்கள் எல்லாரும் நிறுவாம் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவருமாயிருந்தோம், வழி தப்பி நடப்பதாக இருந்தோம், ஒருவர் அன்பில்லாதவர்களாக மற்றவருக்கு விரோதமாக செய்கிற செய்யும்
வைக்கிறவர்களாக, மற்றவனுக்கு விரோதமாக சூனியம் வைக்கிறவர்களாக நடந்தோமா இல்லையா? கிறிஸ்தவர்கள் ரசிக்கப்பட்டுமா அந்த காலத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? நம்பர் பார்க்கிறார்கள், லொத்தோ பண்றார்கள், இருக்கிறார்கள். கண் கூடாதார்கள் தான் சொல்லுவாங்க. ஜாதி பார்க்கிறார்கள், ஊர் பார்க்கிறார்கள், ரசிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஐயா. இல்லை, அதெல்லாம் நான் முற்காலத்துக்குள்ள. இப்ப கிறிஸ்துக்குள்ள அவர் சொல்ற நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்ன வாழ்கிறார். அவ்வளவுதான். பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. கிறிஸ்துவின் அன்புள்ள பிள்ளைகள் நாங்கள் நீங்கள் அந்த காரியங்களிலிருந்து விடுபட்டாச்சு. பிரியமான ஜனமே, புது சிருஷ்டி, ஞானத்தோட புது மனுஷன், நான் புது மனுஷி. என்னுடைய வாயில தேவையில்லாத பாவமான வார்த்தைகள் வரவே கூடாது. பழையவனை எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நீதிமொழிகள் 16:24 வாசிங்க. நீதிமொழிகள் 16:24 வசனத்தோட முடிக்கிறது. நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும். இனிய சொற்கள் பதிகளா, அதனுடைய இனிமையான சொல். நீங்க ஒருத்தரோட பழைய பாருங்க, அவர் உள்ளே சுத்தி இருப்பாங்க. உடைய அன்புக்காக எழுதி கொண்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக, உடைய ஞானமுள்ள வார்த்தைகளுக்காக அவர்கள் உங்களோடையே இருப்பார்கள் ஐயா. நீங்க என்னதான் சின்னதாலும் பேசினாலும் உங்களை விட்டு ஓட மாட்டார்கள். இனிய சொற்கள். அகச்சி பாருங்க, தேவையில்லாம சும்மா சண்டை பிடிச்சு பாருங்க. இப்படி வரணும் உங்களை கண்டா அப்படியே சுத்தி ஓடிடுவாங்க. நம்ம கிட்ட போன பிரச்சனை ஓமை இல்லையா? உண்மை. சில பேர் கிட்ட போயிடாது. சில பேரோட கதைக்கு ஆசையா இருக்கு. ஓமை இல்லையா? சில பேருடைய போன ஆன்சர் பண்ண பயமா இருக்கு. சில பேருடைய போன உப்பிடா வேணும் பார்க்க ஆசையா இருக்கு. ஓமை இல்லையா? அல்லையா? அப்படியாக இனிய சொற்கள் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். அவருக்கு அகஸ்திய குமார் ஒரு முஸ்லிம் மௌலானாவுக்கு பைபிளை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். மௌலானா குரானை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அகஸ்திய ஜோகுமார் இருக்கு இந்தியாவில், பீகாரில். அல்லையா? இவர்கள் நாள் கணக்கு மாத கணக்காக போய் கொண்டிருக்கிறது. இவர் பெரிய பிரசங்கி, அவர் மௌலானா போதகர், முஸ்லிம் போதகர். ரெண்டு பேரும் பைபிளும் குரானுக்கும் போட்டி போட்டுக்கொண்டே நடக்குது. ஆனா ரூபாய் என்ன செய்து விட்டாண்டா, ரெண்டு பேரும் கதை கொண்டிருக்கீங்கள, டீயை கொண்டு வந்து கொடுத்தா அண்ணா இந்தாங்க டீ. என்ன சொன்னவா? அண்ணா இந்தாங்க டீ. அந்த ஒரு வார்த்தை. அப்புறம் ஆண்டவர் இயேசுக்கு ஏற்றி கொண்டு மேடையில் சாட்சி சொல்லுகிறார். சாட்சி சொல்லுங்க, நான் எப்படி ரசிக்கப்பட்டேன்னு. இப்படி அந்த சிஸ்டர் மாசோடைய ஒய்ஃப் கொண்டு வந்த டீ, அவ சொன்ன வார்த்தை தான் நின்று ரசிப்பு நடந்தது. கரங்களை தட்டுவோமா? அல்லையா? கரங்களை தட்டுவோமா? அல்லையா? அந்த ஒரு வார்த்தை பைபிளோ குரானோ சில நேரங்களால என்னுடைய கிரிய, என்னுடைய நடக்க, அல்லையா? அது அந்த அதனால ஆதாயம் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் ஊழியக்காரன் நிற்கிறதுக்கு காரணம் ரட்சிப்புல நடந்த ஒரு பொம்பளை தெரியுமா? ஒரு சகோதரி அன்பா என்ன அரவணைச்சு வீட்டை கூப்பிட்டு தம்பி வாங்க வீட்டை வாங்க. அதுக்கப்புறம் ஊழிய பாதையில நான் சின்ன கூட்டங்களுக்கு எல்லாம் போக கட் பண்ணுவேன். அவர் சொன்னா இல்லைன்னா நீ கூட்டத்துக்கு வரணும், அதுக்கு வரணும், நிச்சயம் வரணும், விடவே மாட்டான். அதுக்கு பிற்பாடு நான் ஊழியத்துக்காக நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு சகோதரி நான் என்ன சொல்ல பார்த்தோம்னா, அப்படி அவருடைய அன்பு என்னை அரவணைத்து ஆண்டவர்கள் நடத்தி ஒரு சபையை நடத்துற அளவுக்கு கர்த்தர் வெச்சிருக்கிறார். உண்மையா? அந்த அப்படிப்பட்ட அன்புள்ள பிள்ளைகளோட இணைச்சு கொள்ளுங்க. உங்களை இடவர பண்றதோட அல்ல, உங்களை கட்டி எழுப்புற பிள்ளைகளுடைய அன்பு நேசத்தில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவ அன்போட, அல்லையா? பரிசுத்த முத்தத்தோட, அல்லையா? அப்ப அப்படியாக இருக்கிற வழியில இப்படியாக அன்பான இனிய சொற்கள் இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முக்கியம். நீதிமொழிகள் 18:6 வாசிங்க. நீதிமொழிகள் 18:6. இது பொல்லாத வார்த்தையா இருக்குது. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் என்ன செய்வா? அடிகளை வரவழைக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னவா? மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் முடியும். மிச்சம் கவனம். தேவையில்லாத வாக்குவாதத்துக்கு போகாத, தேவையில்லாத சண்டை சச்சரவுக்கு போகாத. நான் அடிக்கடி சொல்றது, நீதிமொழிகள்ல பேசாத இருந்தால் மூடனும். இது பேசி எங்களுக்கு நாங்களே கொஞ்சம் கொடுத்து அடி கொடுத்தது. இந்த போல இதாலேயே நீங்க எனக்கு அடிக்கிறது,
நாங்களே கொடுத்தாடி வந்தோம். சில பேர் திருப்பம் அது உடனே சொல்லுவாங்க, நெந்து நொந்து வெந்து போய் புதுக்குலைக்கு போயிருப்பாரு. அப்போதான் அவசரப்பட்டு வாயை விட்டுட்டாரு. அடி வேணா கூடதான் தெரியும். இதுதான் நீதிமொழிகள் இருக்கு. நீதிமொழி இன்னும் படிச்சு பாருங்க, அருமையான புத்தகம், நல்ல நிறைய காரியம் இருக்குது. அருமா அந்த வசனத்தை திரும்ப வாசியமா. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவனுக்கு கேடு கெட்டது. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி இல்லை கண்ணி. கண்ணி என்ன பண்ணும் இல்லையா? கண்ணி அல்லையா? அப்ப மூடனுடைய வாய் என்னவா? மிச்சம் கவனம், மிச்சம் கவனம். என்ன கேட்கறதுக்கு தீவிரமாகவும் பேசுறதுக்கு பொறுமையா இருக்கு, தாமதமா இருக்கு. காலையில் சில பேருக்கு அப்படி இல்லை, நான் பேசிக்கொண்டு தான் இருக்கும். இதுல ஜாபக சொன்ன மாதிரி இத்தனை பழமொழிகள் ஒன்று இருக்குது. அதாவது இந்த நாக்க, அதில் ஸ்திரீகள் நாக்க சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, அதை பாவிச்சு அதை இந்த நேரம் தேடி கொண்டே இருப்பாங்களா? கவனம் இல்லையா? மிச்ச கவனம். பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். பிரியமான தேவஜனமே, நாங்கள் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு காரியம் செய்யறதால நாங்கள் சேதப்படுத்தி எங்களுடைய வாக்கை சேதப்பட்டு போடும். இப்போ இனிய சொற்களை நாங்கள் பேசினால் நிச்சயமாக ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியும், திருச்சபையை கட்டியெழுப்ப முடியும், வேலைத்தனத்தையும் கட்டியெழுப்ப முடியும். அவன் சொல்லுங்க அல்லையா? கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இப்போ நான் முடிக்க போறோம். 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அடுத்த 2 வாசிப்போம். அக்கா 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 1 நான் மனுஷர் பாசங்களையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வார்த்தையை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? நிறைய காரியம் சொல்லப்படுகிறது. நான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அந்நிய பாஷையை பேசியிருந்தாலும் சரி, சகல ரகசியங்களை உடைய வரங்களை உடையவனாக இருந்தாலும் சரி, விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் என்ன இல்லாவிட்டால், இங்க அன்பு இல்லாவிட்டால் ஜீரோ. நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஜீரோ. வாசிங்க வாசிங்க. எனக்கு உண்டான யாவத்தையும் நான் அன்னதானம் பண்ணேன். நான் பெரிய சேர்ச்சுக்கு தசமா காணிக்க கொடுத்தாலும் சரி, ஏழைகளுக்கு உதவி செய்தாலும் சரி, கட்டட நிதிக்கு கொடுத்தாலும் சரி, செய்தாலும் சுத்தரிப்பதற்கு கொடுத்தாலும் எனக்கு அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும். இப்ப நம்ம பிரதிக்கு கொள்ளுங்க ப்ளீஸ். நீங்க தான் வாசிங்க கொள்ளுங்க. ஏன் பயப்படுறீங்க? சிச பேச மாட்டேன். வாசிங்க. இப்ப எதுல பண்றீங்க? ஆனால் இப்ப வாசிங்க. தோமானுடைய சாந்தமும் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும். தோமானுடைய சாந்தமும் வாசிங்க. நீங்க பிரசங்கி வாசிங்க. தோமா நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவும் உள்ளவன். அன்புக்கு பொறாமை இல்லை. தோமாக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. தோமாக்கு பொறாமை இல்லை. அத வாசிங்க. அப்படி வாசிங்க. தோமாக்கு பொறாமை இல்லை. தோமாக்கு பொறாமை இல்லை. தோமா தன்னை புகழ மாட்டான். தோமா தன்னை புகழாது. தோமாக்கு இருமாப்பா இருக்க மாட்டான். வாசிங்க. தோமா இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தோமா அயோக்கியமானதை செய்ய மாட்டான். தற்பொழுது நாட மாட்டான். சினமடைய மாட்டான். தீங்கு நினைக்க மாட்டான். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவேன். ஓகே. இப்ப யோசிச்சு உங்களுக்கு சில கஷ்டமா இருக்கு. பிரச்சனை நான் வாசிக்கிறேன். அல்லது அப்ப என்னவா? அப்ப எனக்கு அல்லது நாங்க வருது மற்றவனுக்கு தான் கட்டுறது. அங்கே தான் கட்டுறது. எனக்கு எடுத்துக் கொள்றேன் வார்த்தையை. போமா இல்லையா? அன்னைக்கு அவரோட பேசினது அதுதான் கேட்கும். ஆனா நாங்க எங்களுக்கு சொல்லி வசனத்தை எடுக்கிறேன். சரி, ஏன் நான் வாசிக்கிறேன். ஓகே. ரமேஷ் நீடிய சாந்தமும் தயவு உள்ளவன். ரமேஷுக்கு பொறாமை இல்லை. ரமேஷ் தன்னை புகழ மாட்டான். ரமேஷ் இருமாப்பா இருக்க மாட்டான். ரமேஷ் அயோக்கியமானதை செய்ய மாட்டான்.
ஜிஎஸ் எழுதுறீங்க. ஓகே, சந்தோஷம். ஓகே, ரமேஷ் தற்படுவ நாட மாட்டான், ரமேஷ் சினமடைய மாட்டான், ரமேஷ் தீங்கி நினைக்க மாட்டான், ரமேஷ் அந்நியத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவான். இப்ப எல்லாரும் வாசிப்போமா? அடுத்தது எங்களோட பேரு சொல்லி எல்லாரும் வாசிப்போமா? 7வது வசனத்தை. ரமேஷ் சகலத்தையும் தாங்குவார். உடனே சொல்லுங்க. ரமேஷ் சகலத்தையும் விசுவாசிப்பார், ரமேஷ் சகலத்தையும் நம்புவார், ரமேஷ் சகலத்தையும் சகிப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்தோம்னு சொன்னா நிச்சயமா நான் சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க 10 தடவை பைபிள் படிக்கணும், 20 தடவை படிக்கணும். நீங்க 2 தடவை பைபிள் படிச்சாலே நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. தெரியுமா? தேவன் இதுல நிறைய பொக்கிஷத்தை தந்திருக்கிறார். இந்த பூமியில நாங்கள் வாழக்கூடிய நிறைய ஆலோசனைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஒளிமின்று புள்ள வாசிச்சு முடிக்க போகிறோம். அல்லேலூயா. முடிக்க போகிறோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் எல்லாரும் படிப்போம். நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைகளை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவர், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளே அன்பே பெரியது. இவைகளே அன்பே பெரியது. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. தேவன் தெரிஞ்சது அன்பாக என் ஆண்டவர் கிறிஸ்துடைய கையில மம்படியோ போராடியோ கத்தியோ ஒன்றுமில்லை. இயேசு என்னவா சிலுவையில கொல்கத்தா மேட்டில அன்பாகவே இருந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் விலைக்கிரயமாக மீட்டெடுத்தது. உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? எல்லாம் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? எங்களை ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்காக ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து உங்களுடைய ஜீவனை கொடுத்தீங்க. ஆண்டவரே, நான் பாவியா இருந்த வழியில, பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருந்த வழியில என்னை தேடி வந்து என்னை ரட்சித்த என் தேவனை வாயில் திறந்து கருத்தோடு பேசுவோமா? ஆண்டவரே, உங்களுடைய அந்த அன்பான எழுதித்த எனக்கு தாங்கப்பா. நான் மனுஷிய ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். நீங்க தந்த என் குடும்பத்தை நேசிக்கிறேன், என் சபை பிள்ளைகளை நேசிக்கிறேன், என் வேலைத்தளத்தில் என்னோட வேலை செய்கிறோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அந்த எழுதியத்தை தாங்கப்பா. என்னுடைய கல்லான எழுதியத்தை எடுத்து கசியான எழுதியத்தை வைங்கப்பா. அந்த ரோமர் 5:5 சொல்லப்படுகிறது, தேவன் எங்களுடைய இருதயத்தில் தன்னுடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். தேவனுடைய அன்பின் ஆவியை ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவியை அடல் போட்டு விடுவோமா? வெப்பு கொடுப்போம். வாய்களை திறந்து கேட்பான். தேவன் அன்பா இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரவசந்தர லவகரம். ஓ மகமே மாற்றி நடந்த பிதாவே, ஓ ரவசந்தர ஏசப்பா. அப்பா, என் தகப்பனே, என்னுடைய கடினமான இருதயத்தை உடைக்க ஆண்டவரே. ஐயா, என் தெய்வம் என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே, என்னுடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்கிற மனுஷனாக ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, சகல சத்துருக்களை சிநேகிற மனுஷனாக ஆண்டவரே. அப்பா, என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே. யாரும் எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. மாட்டுமண்டங்கள் அந்தகாரங்கள் எனக்கு யாரும் எந்த ஒரு மனுஷன் எதிரியாக இருக்கக்கூடாது. சகலரை நேசிக்க ஆண்டவரே எனக்கு கிருபதாக ஜெபிங்க. வசனம் சொல்லுது, கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்கிறான்னு சொல்லி. அல்லேலூயா. ஏனோ தானே நாங்கள் ஓ ரவசந்தர லபகர மந்தர ஓ மம கரவந்தர லபகர. வாய்களை திறந்து ஓ ரவசந்தர லபகர. கேளுங்க. ஓ ரவசந்தர லபகர